Okay, the next example name is example for nested class with encapsulation features. Sir, இதில் வந்து encapsulation என்ன sir? That is very very important. So இப்போ encapsulation means it's a nothing, it's a combination of data and code called as encapsulation. It means combination of data means the member variable, combination of data and code, member sub program called as encapsulation. ஸோ இதைத்தான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் எங்கே சார் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் என்கேப்சுலேஷன் மெத்தட் எங்கே சார் யூஸ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஹியர் வி ஆர் டிக்ளேர்ட் டூ மெம்பர் வேரியபிள்ஸ். ஹியர் டிக்ளேர்ட் டூ மெம்பர் வேரியபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இந்த பப்ளிக் has two member subprograms category procedure. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று செட் டேட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஷோ டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் டூ மெம்பர் subprograms. So return back to here the combination of data and code called as encapsulation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now we are entering into nested class features. இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து here I create parent or main class, here I created sub or nested class. இந்த இடத்துல நான் வந்து parent or main class create பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல nested or sub class create பண்ணியிருக்காங்க. சரி, அந்த sub class குள்ளார பாருங்க, this is called as subclass declaration and definition part. So இந்த இடத்துல subclass வந்து declare பண்ணியிருக்காங்க. Here I define subclass, here I terminate subclass declaration part. nested class declaration part னு சொல்லலாம், இல்லாட்டி subclass declaration part னு சொல்லலாம். நம்ம இங்கே terminate பண்ணியிருக்காங்க. Here I terminate nested class declaration part. It's very very important, carefully watch it out. Here I develop two access specifier. First access specifier is private. That access specifier helps to develop two member variables. Name is called as I and J. Next one access specifier is public. This access specifier is also developed two member subprograms. Names are set data and show data. So here I develop set data receive value from someone and then store into member variable. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டோரேஜ் வேல்யூ, அதாவது எனக்கு வந்து இங்கே ஸ்டோர் நாட் ஸ்டோரேஜ் ஸ்டோர் வேல்யூ ஃப்ரம் ஃபார்மல் பேராமீட்டர். நம்மளுக்கு இங்கே ஃபார்மல் பேராமீட்டர் என்ன அப்படின்னீங்கன்னா எக்ஸ், மெம்பர் வேரியபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐ. ஸோ ஹியர் ட்ரை டு ஸ்டோர் வேல்யூ ஃப்ரம் ஃபார்மல் பேராமீட்டர் எக்ஸ் டு மெம்பர் வேரியபிள் ஒய். நான் இந்த எக்ஸ்லேருந்து வேல்யூவை வாங்கி எதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஐயில் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி அனதர் ஃபார்மல் பேராமீட்டர் இஸ் ஒய், அதுலேருந்து நான் வேல்யூ ரிசீவ் பண்ணி இன்னொரு மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், தட் இஸ் கால்ட் ஜே. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் செட் டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர். த நெக்ஸ்ட் மெம்பர் ப்ரொசீஜர் நேம் இஸ் கால்ட் அஸ் ஷோ டேட்டா. திஸ் மெம்பர் ப்ரொசீஜர் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே மெம்பர் வேரியபிள் வேல்யூஸ். மெம்பர் வேரியபிளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் இந்த ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் ஐ ஃபினிஷ்ட் எக்ஸ்பிளனேஷன் டு நெஸ்டட் கிளாஸ். நெஸ்டட் கிளாஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நவ் ஐ ரிட்டர்ன் பேக் டு பேரண்ட் ஆர் மெயின் கிளாஸ். நான் ரிட்டர்ன் பேக் டு பேரண்ட் ஆர் மெயின் கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம். இப்போ அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆல்சோ ஐ ட்ரை டு டெவலப் டூ access specifiers. First access specifier name is private. That private access specifier helps to develop one object to nested class. It means
here I try to declare, இந்த இடம் பாருங்க நல்லா கவனிங்க. Here I try to declare or created object to nested class under on private access specifier. இந்த private access specifier குள்ளார நீங்க ஒரு member variablesோ இல்ல நீங்க ஒரு objectsோ create பண்றீங்கன்னா that is also called as data hiding. டேட்டாவை மறைச்சு வைக்கிறதுக்கு ஈக்குவல், ஹைட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். So here also I mentioned declare or created object to nested class under on private access specifier. So we can't access this object to outside of parent or main class. இந்த கிளாஸ்க்கு வெளியில என்னால இந்த ஆப்ஜெக்ட்டை பயன்படுத்த முடியாது. So அதனால தான் நான் வேணும்னே எதுல கிரியேட் பண்ணிருக்கேன். Because of that I created this object under on private access specifier. So அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. So we can't access nested class object outside of declaration class. எந்த கிளாஸுக்குள்ளார நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸை தவிர வெளியில உங்களால பயன்படுத்த முடியாது. இப்போ நான் வந்து மெயின் ஆர் பேரண்ட் கிளாஸ்ல தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்குள்ளார வேணா இந்த ஆப்ஜெக்டை இந்த கிளாஸ்குள்ளார வேணா யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த கிளாஸை விட்டு வெளியில யூஸ் பண்ண முடியாது. This object lifetime is lifetime of class definition ending part. இந்த ending part வரைக்கும் தான் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. So next access specifier helps to develop two members subprograms. இந்த இடத்துல வேணாலும் இந்த இடத்துல நம்ம எழுதிருக்காங்க. இதுலயே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். This here I develop public access specifier. This public access specifier helps to develop two member subprograms. Subprogram categories are member procedure. Names are fixed data. Another one called as display data. First one என்ன பண்ணணும்னா I want receive value from calling part. நான் இந்த ஃபிக்ஸ்ட் டேட்டாங்கிறது யார் கால் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வேல்யூவை நான் ரிசீவ் பண்ணி நான் பாருங்கள் நல்லா கவனிங்க. நான் அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணி நான் யாருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னீங்கன்னா நெஸ்டட் கிளாஸில் இருக்கிற செட் டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜருக்கு அனுப்புகிறேன். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா see here now I entering into main special subprogram. அதுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ அதுக்குள்ளார என்ட்ரு ஆனோன்னா now I declared one object to class. Now I declared one object to parent or main class. நான் வந்து ஒரு parent or main classக்கு ஒரு object create பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நான் ஃபிக்ஸ்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். I want try to call fixed data member procedures. ஸோ இந்த ஒன்றுங்கிறது எதில் போய் ஸ்டோர் ஆகிடும்னா ஏங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த 9 அப்படிங்கிறது எதில் போய் ஸ்டோர் ஆகிடும்னா பிங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஒன்ல என்ன இருக்குது, ஏல என்ன இருக்குதுன்னா 1ன்னு இருக்குது, பியில் வந்துட்டு 9ன்னு இருக்குது. அதை நான் ஆப்ஜெக்ட் 2ங்கிற இங்கே சார் ஆப்ஜெக்ட் 2 டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் ஆப்ஜெக்ட் 2 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த ஆப்ஜெக்டை யூட்டிலைஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அந்த ஆப்ஜெக்டை இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் nested class has member procedure. இந்த nested classக்குள்ள இருக்கிற set dataங்கிற ஒரு member procedure இந்த object 2 மூலமா நான் access பண்ண விரும்புறேன். அப்ப எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Aல 1ன்னு இருக்கு, Bல 9ன்னு இருக்கு. இந்த 1 எங்க இருந்து வந்தது அப்படினீங்கன்னா நம்ம மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் தான் பாஸ் பண்ணுச்சு ஃபிக்ஸ்ட் டேட்டாவுக்கு. 1 and 9ங்கிறத ஃபிக்ஸ்ட் டேட்டாக்கு பாஸ் பண்ணுச்சு. ஃபிக்ஸ்ட் டேட்டா யாருக்கு வேல்யூவை பாஸ் பண்றாங்க அப்படினீங்கன்னா செட் டேட்டாக்கு பாஸ் பண்ணுது. அப்போ இந்த செட் டேட்டால நான் வந்து இங்க பாஸ் பண்றபோது A ல வந்து 1ன்னு இருக்கும், Bல வந்து 9ன்னு இருக்கும். இப்போ Aல இருக்கிற 1 எனக்கு செட் டேட்டால இருக்க ஃபார்மல் பாராமீட்டர் Xல 1ன்னு மாறிடும். எனக்கு Bல இருக்கிற 9 எதுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்னா Yக்கு. அதாவது Aல இருக்கிற 1ங்கிற வேல்யூ Xங்கிற